ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது. அன்றைய தினம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணீல இந்த பொருள்ல ஏதாவது ஒரு பொருள சேர்த்து குளிச்சீங்கனாலும் சரி, அல்லது ஓரிரண்டு பொருட்கள சேர்த்து குளிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்க நான் சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சா நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு நீங்க காலையில குளிச்சாலும் சரி, இரவு குளிச்சாலும் சரி, மதியானம் குளிச்சாலும் சரி, எப்ப குளிச்சாலும் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு எளிய பொருள சேர்த்து நீங்க குளிச்சு பாருங்களேன். அது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். குரு பகவானோட அருளை பெற்றிருக்கக்கூடிய பொருள். மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய பொருள். இது மாதிரி பல சக்தி வாய்ந்த பொருள். அதுல நான் சொல்லியிருக்கேன். தீய சக்திகளை விரட்டி நம்மளுடைய வறுமையை போக்கி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள். இந்த பொருட்கள்ல ஒரு பொருளை நீங்க தண்ணீல கலந்து குளிச்சாலும் போதும். உங்களுக்கு வருடம் முழுவதும் பணவரவு ஏற்படும். உங்க வீட்ல 16 செல்வமும் நிறைந்து இருக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, இனி உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஏன்னா பணம் உங்களுக்கு பல வழியில வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள் இது. ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளாக இருக்கு. உங்களுக்கு சனி திசை, 7 திசை இதனால உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை, வருமான பிரச்சனை இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, இந்த சனி தோஷத்தை நீக்கக்கூடிய பொருளையும் நம்ம சேர்த்து நம்ம அந்த தண்ணீர்ல போட்டு குளிக்கிறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்ல இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். இது பரிகாரம்னு சொல்வதில்ல. தண்ணீருக்கு நம்ம எப்பவுமே இந்த ஆடி பெருக்கன்று ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் காவேரியில போய் சுமங்கலி பெண்கள் இன்றைய தினம் காவேரி தண்ணீர்ல பூஜை செய்வது. ஆடி மாசத்துல நிறைய நாட்கள் சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கு. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமின்னு இருந்தாலும் இந்த ஆடி 18 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஏன்னா அமாவாசை கூட பாருங்க, புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசைம்போம், தை மாதத்துல வரக்கூடியதை தை அமாவாசை சிறப்பு வாய்ந்ததும்போம். ஆனா ஆடி மாசத்துல மட்டும்தான் அந்த தேதியை குறிப்பிட்டு ஆடி 18 அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னைக்காவது நம்ம தை 18, மாசி 18 அப்படின்னு நம்ம சொல்றோமா? இந்த ஆடி 18 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். பிரபஞ்ச சக்தியானது அதிக அளவுல நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதுவும் தண்ணீருக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம். அன்றைய தினம் வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டா கூட காவேரி தண்ணியை வைத்து காவேரியாக தண்ணியை பாவித்து அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்வோம். இந்த நாளில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த எளிய பொருள் ஒரு பொருளை கலந்து குளிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வருமானமானது ஏதாவது ஒரு வழியில இருந்து சேரும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுல நீங்க ஒரு பொருளை சேர்த்தாலும் சரி, இல்ல எல்லா பொருளையும் சேர்த்தாலும் சரி, எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி. ஆனா ஆடி 18 அன்று இந்த குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருளை மட்டும் சேர்க்காம விட்டுடாதீங்க. ஏன்னா ஆடி 18 அப்படிங்கிறதையே ஆடி பெருக்குன்னு தான் நம்ம சொல்வோம். அதாவது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இந்த நாளில் இந்த தண்ணீரில் இந்த பொருளை சேர்த்து நம்ம குளித்தோம்னா கிடைக்கும். ஆடி மாசத்துல எந்த சுபகாரியமும் செய்யாம இருந்தாலும் இந்த ஆடி 18 அன்னைக்கு எல்லா சுபகாரியமும் செய்யலாம். எக்ஸப்ட் கல்யாணத்தை தவிர திருமணம் மட்டும் நடத்தக்கூடாது. ஏன்னா ஆடி 18 அப்படின்னாவே ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல மடங்கு பெருக்கி தரும் அப்படிங்கிறதுனால கல்யாணத்தை பண்ணிட்டு மறுபடி கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால திருமணம் மட்டும் பண்ண மாட்டாங்க. உங்க தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது. தெருக்கோடியில இருக்கிறவங்க கூட பல கோடிகளுக்கு அதிபதியாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம ஏழை கூட பணக்காரனா மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆடி பெருக்கன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பரிகாரங்களுக்கு உண்டு. ஆடி அமாவாசை அப்படின்னாவே குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாதிரி ஆடி 18 அப்படின்னாவே குளிக்கக்கூடிய நீருக்கு, அதாவது தண்ணீருக்கு மிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். சில விசேஷ நாட்கள்ல இந்த தண்ணீருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் குளிக்கிற நீர்ல இந்த பொருளை சேர்த்து குளிங்க அப்படின்னு நான் சொல்லுவது. ஏன்னா தண்ணீருக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தியை அதிக அளவுல ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தண்ணீர் தான். வெளியில போய் வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தோம்னாவே வீட்டுக்கு வந்ததும் உடனே
அப்படியே எப்பா எப்படி வெயில் அப்படின்னு உக்காந்துருவோம். கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு தண்ணி ஒரு டம்ளரோ ஒரு சொம்போ குடித்தோம் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவோம். இருந்தாலும் அப்போ ஒரு வேர்வையோடு இருப்போம். குளிச்சுட்டு வந்ததும் பாருங்க அப்பாடி அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். தண்ணி நமக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. இந்த குளிக்கக்கூடிய நீரில் அதுவும் ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். காவிரி தாயை வணங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். இந்த விசேஷமான நாளில் இந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா அதை நம்ம செஞ்சு பார்க்கறதுனால தவறு இல்லையே. நமக்கு நேரங்காலம் சரியாக இருக்காதப்ப நம்ம சில பரிகாரங்கள் செஞ்சாலும் உடனே நமக்கு பலன் தெரியாது. ஆனால் நமக்கு நல்ல நேரம் கூடி வந்துருச்சு அப்படின்னா இந்த நம்ம செஞ்ச பரிகாரங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிடும். இப்போ திருச்செந்தூர் கடலில் குளிக்கிறது, ராமேஸ்வரத்தில் போய் நம்ம கடலில் குளிக்கிறது, கங்கையில் குளிக்கிறது, காவேரி ஆற்றில் குளிக்கிறது, இது எல்லாம் எதற்காக? அந்த நீரில் நமக்கு நல்ல பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், இறை சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் குளிக்கிறோம். ஏதாவது ஒரு நம்ம ஜாதகத்தில் சரியா இல்லைன்னா நீ போய் திருச்செந்தூர் கடலில் நீராடிட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு வா, உன்னுடைய கஷ்டம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நீருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அபரிமிதமான சக்தி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் குளிக்கக்கூடிய நீரில் இந்த பொருட்களில் ஏதாவது 2 பொருளோ 3 பொருளோ இல்லை எல்லா பொருட்களும் போடுறீங்க அப்படின்னா அதை அப்படியே தண்ணியில் போட்டு குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்குங்க, அதில் எல்லா பொருட்களையும் சேர்த்து இரவே நீங்கள் வச்சுட்டு அந்த நீரில் ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கக்கூடிய நீரில் 1 ஸ்பூன் கலந்து குளிச்சிங்கன்னா கூட போதும். உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும், நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும், கடன் நீங்கி செல்வம் பெருகும், வறுமை நீங்கும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் பிறக்கும். இப்படி வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா குப்பமேனி வேர். இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த குப்பமேனி வேரை வச்சு நிறைய பரிகாரம் நம்ம செஞ்சுருக்கோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த குப்பமேனி வேர் அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு வேர். இது மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அந்த வேரை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு அதுலேயும் கழுவிடுங்க. கழுவிட்டு குளிக்கிற தண்ணீரில் இதை போட்டு குளிங்க. செல்வத்தை தாறுமாறாக ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வேர் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர். இந்த வெட்டி வேரும் அப்படிதான். இந்த வெட்டி வேரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது. அதனால தான் செல்வத்தை ஈர்க்கக்கூடியது, இறை சக்திக்கு தொடர்புடைய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி சாமிக்கு போடுவாங்க. இந்த வெட்டி வேர் சயின்ஸ் படியும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உடம்பு ஹீட்டாக இருந்ததுனா தான் நம்ம உடல் பல வியாதிகளை உண்டு பண்ணும். வெட்டிவேர் குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வெட்டிவேரை குளிக்கக்கூடிய நீரில் சேர்த்து இன்றைய தினம் குளிங்க. அடுத்தது இன்றைய தினம் ஆடி 18 திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கள் அப்படின்னாவே சந்திர பகவானுக்குரிய நாள். சந்திர பகவானோட அருள் இருந்தாதான் செல்வம் நமக்கு சேரும். சந்திரனுக்குரிய நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயம். இந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் காலையிலேயே சாமி படத்துக்கிட்ட வச்சிருங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து குளிக்கக்கூடிய நீரில் நீங்கள் போட்டு குளிங்க. இந்த நாணயத்தையே மறுபடி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கலாம். அந்த நாணயத்தை குளிக்கிற நீரில் போட்டு நீங்கள் குளிக்கும்போது எனக்கு பணம் பெருக வேண்டும், செல்வம் சேர வேண்டும், சந்திர பகவானே உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குளிங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வருமானமானது பெருகத் தொடங்கும். அதற்கு அடுத்ததாக கருப்பு எல். இந்த கருப்பு எல் அப்படிங்கிறது விஷ்ணுவோட வியர்வை துளியிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு எல்லை சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போகணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துவோம்.
ஆடி அமாவாசையில கருப்பு எள் வச்சு தான் நம்ம பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இந்த கருப்பு எள்ள வந்து நம்மளுடைய தோஷங்கள் விலகணும், சனி தோஷம் விலகணும் அப்படின்னா இந்த கருப்பு எள்ள ஒரு 4 எள்ளு இருந்தா கூட போதும். குளிக்கிற நீர்ல சேர்த்து குளிங்க. அடுத்தது கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பை எடுத்துக்கங்க. ஒரு 2, 3 இருந்தா போதும். அதை வந்து நல்லா தட்டிடுங்க. நைஸா தட்டணும்னு இல்ல. அத வந்து நீங்க வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் சின்ன துளி சேர்த்துக்கிட்டா கூட போதும். ஒவ்வொருத்தரும் அத தண்ணீர்ல போட்டு குளிச்சிங்க அப்படின்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருள்ல ஒண்ணு கிராம்பு. இந்த கிராம்ப ஆடி பெருக்கு அன்று நம்ம குளிக்கக்கூடிய நீர்ல சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால நமக்கு பண வருமானமானது பெருகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேங்காய். சந்திர பகவானுக்குரிய நாள் இன்றைய தினம். இந்த தேங்காயில ஒரு சில சின்ன பீஸ் இருந்தா போதும். தேங்காய் பாலா எடுத்தாலும் சரி, அல்லது இந்த பூண்டு தட்டுற கல் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு அப்படியே நல்லா நச்சிட்டு அதில் லேசாக தண்ணியாக தேங்காய் பால் வந்தால் கூட போதும். அந்த தேங்காய் பாலை வந்து குளிக்கக்கூடிய நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு குளிச்சிங்கன்னா கூட போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு சிறிது இருந்தால் போதும். குளிக்கக்கூடிய நீரில் நீங்கள் தினமுமே பயன்படுத்தலாம். எல்லா விசேஷ நாட்கள்லையும் இந்த கல்லுப்பு முதன்மையான ஒரு பொருளாக இருக்கணும். அத்தனை செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். ஒவ்வொரு விசேஷ நாள்லையும் நீங்கள் கல்லுப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கடலில் குளிச்சா நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகி எப்படி செல்வம் சேரும்? அந்த கடல்ல இருந்து கிடைக்கிறது தானே இந்த கல்லுப்பு. மகாலட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு பொருள். அதனால் இந்த கல்லுப்புக்கு ஈடு இணை எதையும் சொல்ல முடியாது. இந்த கல்லுப்பை குளிக்கக்கூடிய நீரில் போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யமும் வந்து சேரும். அதனால் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கல்லுப்பு ரொம்ப ஒன்றும் விலை இல்லை. அதை எல்லாருமே ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டு குளிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே செல்வத்தை ஈர்க்கக்கூடியது, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடியது, சந்திர பகவானுக்குரியது. அது மாதிரி சிறப்பு வாய்ந்த பொருளை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் போட்டு குளிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நீங்கி செல்வம் பெருகும், நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி வசந்த காலமாக மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.